Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு bridal set பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிற சைஸ் வந்து 2.6. இது வந்து 4 கட் பேங்கிள்ஸ் ஃப்ளாட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இது வந்து 2 கட் பேங்கிள்ஸ். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? 2 4 கட்டை சேர்த்தோம்னா நமக்கு ஒரு 2 கட் வரும். 2 2 கட் சேர்த்தோம்னா நமக்கு வந்து இது வந்து சிங்கிள் கட் சென்டர் பேங்கிளாக வரும், ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 கட் பேங்கிள்ஸ் சேர்த்தோம்னா ஒரு சிங்கிள் கட் வரும். இப்போ இதுக்கு த்ரெட் சுற்றி இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஸோ இதுக்கு வந்து நான் காம்பினேஷன் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் டார்க் பிங்க் இந்த கலர் கான்ட்ராஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி அலைன் ஆகும்னா இந்த மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பேங்கிள்ஸ் வரும். இது வந்து ஒரு கைக்கு மட்டும்தான் சிங்கிள் ஹேண்டு. ஸோ இது வந்து சென்ட்ரல் பேங்கிள் வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஒர்க்குடு. இப்போ இதுக்கு வந்து சென்ட்ரல் பேங்கிளுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா செராமிக் கோல்டும் டார்க் பிங்கோட ஸ்டோன்ஸும் தான் நான் காம்பினேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கோல்டுக்கு வந்து பியூர் கோல்டு எடுக்கலாம். நான் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட்காக செராமிக் கோல்டும் பாருங்கள் இந்த மாதிரி டார்க் பிங்க் கிளாசி ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 3D எஃபெக்ட் இருக்கிற ஒரு லோட்டஸோட டிசைன் தான் ட்ரை பண்ணலான்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பேங்கிள் வந்து சிங்கிள் கட் பேங்கிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா இதே செராமிக் கோல்டோட 3 mm ரவுண்ட் ஸ்டோன் ப்ளஸ் இந்த ஃப்ளார்க்கு வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா பெரிய ஐ, அதாவது 8K ஐ ஷேப்பு நான் யூஸ் பண்ண போகிறேன் செராமிக் கோல்டு. ஸோ இது எப்படி இந்த ஃப்ளாரை வந்து நம்ம எக்ஸாக்டாக கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளார் டிசைன் வந்து எக்ஸாக்டாக வரும். இப்போ இருக்கிற இன்பிட்வீனில் இருக்கிற கேப்பில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ளாரு. அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம நார்மல் ஃபெவிக்ரிலோட ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ வந்து லென்த்தியாக தான் இருக்கும். நான் இது வந்து ஃபுல்லாகவே சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இது எடுத்தது. ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த ஃபேப்ரிக் க்ளூவில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னீங்கன்னா வந்து கொஞ்சம் ட்ரை ஆக லேட் ஆகும். ஸோ நம்ம செட் பண்ணுற டிசைன்ஸ் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறப்ப செக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இன்பிட்வீனில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா நம்ம சென்ட்ரலில் வச்ச 3 mm செராமிக் கோல்டு ரவுண்டே தான் நான் வந்து இடையில் இருக்கிற கேப்லேயும் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே சென்டராக கொடுக்குறப்ப ஓகே, பட் அந்த எட்ஜில் கொடுக்குறப்ப கொஞ்சம் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொடுங்க. ஏன்னா பாதி ஸ்டோன் கொஞ்சம் உள்ளே இருக்கும், வெளியில் இருக்கும். ஸோ அதுக்கு நல்ல க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா ட்ரை ஆன பிறகு நல்லாயிருக்கும், வராது. பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லுமே வந்து கொடுத்து முடிக்க போகிறேன். கொடுத்தாச்சு, இங்கே பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நம்ம லோட்டஸோட பிங்கோடது தீம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா பேங்கில் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ ரிமைனிங் இருக்க போர்ஷனுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா 4 mm ஸ்கொயர் செராமிக் கிளாசி, இது கிளாசின்னு சொல்ல மாட்டாங்க, செராமிக் ஸ்கொயர் ஸ்டோன்ஸு கோல்டு. நம்ம நார்மல் 2 கட் பேங்கிள் டிசைன் பார்த்துருக்கோம்ல, ஸோ அதே தான். இதை வந்து சென்டராக வந்து நம்ம ஃபுல் பேங்கிள்ஸ் வந்து வச்சுட்டு வர போகிறோம். பாருங்கள், இந்த 2 ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் வைக்கிறப்ப நமக்கு 2 கட் பேங்கிளில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும், ஃபுல்லாக வரும். அது நல்லா உங்களுக்கு ஃபுல்லாக ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சிங்கிள் கட்டுங்கிறதுனால 4 4 கட் பேங்கிள் சேர்ந்தாப்பில் இருக்கும், இது பெருசு. ஸோ இது மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக வந்த பிறகு இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் கொடுத்து முடிக்க போகிறேன். ஹெவியாக இருக்கும் அது. பாருங்கள், இதே மாதிரி நான் ஃபுல்லாக வந்து கொடுத்து முடிச்சாச்சு. முன்னாடி சொன்ன மாதிரியே ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறப்ப கிட்ட வரப்போ லாஸ்ட் வரப்போ கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் நம்ம. பாருங்கள், இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த 3D எஃபெக்ட் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இதுக்கு மேலே நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா சின்ன ட்ராப் ஷேப் பிங்க் கலர் கிளாசி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்.
ஸ்டோனுக்கு மேலே ஸ்டோன் வைக்கிறப்ப நம்ம B7000 க்ளூ அப்ளை பண்ணுவோம், இன்ஸ்டண்ட்டாக ஸ்டிக் ஆகும். நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், B7000 க்ளூ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் அது வந்து நல்ல ட்ரை ஆகிடும். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ளூ வைக்கிறப்ப நீங்கள் கரெக்டாக அதை வந்து வச்சு எடுக்கணும். அந்த நிப்பை வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, அந்த க்ளூ வந்து பக்கத்தில் ஸ்டோன்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது நம்மளால் கிளியர் பண்ணுறப்ப கொஞ்சம் அது மேலே அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும் க்ளூ. அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு B7000ல். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3D எஃபெக்ட் எப்படி கொடுத்துருக்கேன்னா, 4 கார்னரில் வரா மாதிரி நான் வந்து இந்த ட்ராப்பை வந்து கொடுத்துட்டு சென்டரில் வந்து மேலே ஒரு 3D எஃபெக்டில் மறுபடியும் வந்து மேலே ஒரு ட்ராப், கீழே ஒரு ட்ராப், சின்ன லோட்டஸோட எஃபெக்ட் அது. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, கீழே இருக்கிற அந்த பிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது இலை மாதிரிக்காதுக்கு நம்ம க்ரீன் கூட கொடுக்கலாம், இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். பட் நான் இங்கே வெறும் பிங்க்கும் இந்த கோல்டு இந்த காம்பினேஷனில் எடுத்துருக்கிறதுனால நான் அதே மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 3D எஃபெக்ட் இருக்கும். ஏற்கனவே செராமிக் ஃப்ளார் மேலே ஒரு லேயர், அதுக்கு மேலே ஒரு லேயர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 3 லேயர் ஸ்டோன் உங்களுக்கு வரும் 3D எஃபெக்டில். இப்போ பாக்கி இருக்கிற சைடில் இருக்கிறதுக்கு எல்லாம் நல்ல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதே பிங்க் கலர் ட்ராப் க்ளாஸினா ஷைனி, இந்த ஸ்டோனையே நான் வந்து ஃபுல்லாக சுற்றி கொடுத்துட்டு வர போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 போர்ஷன் வந்து உள்ளே போயிடும், கொஞ்சம் மட்டும் வெளியில் தெரியும். ஸோ நல்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு வச்சுட்டு ட்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், எப்போவுமே ஸ்டோன்ஸ் வைக்கிறப்ப நம்ம க்ளூ வைக்கிறப்ப அப்படியே விட்டுறாதீங்க, கொஞ்சம் ஸ்டோன்ஸ் மேலே தூக்கி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்ளை பண்ண பிறகு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாட் கரெக்டாக கிடைக்கும், ஷேப்பும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ராப் ஷேப் வந்து இருக்கிறதுனால மேலே இருக்கிற அந்த டிப்பை வந்து நல்லா வந்து சென்டர் போர்ஷன் வரா மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் சாஞ்சி இருந்தாலும் நமக்கு ட்ரை ஆன பிறகு அப்படியே நிற்கும். பாருங்கள், தெரியுதா? ஸோ இதே மாதிரினா வந்து நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது வந்து சென்ட்ரல் பேங்கிள் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த சென்ட்ரல் பேங்கில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நல்ல க்ளூ போட்டு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். க்ளூ ஒயிட் கலரில் தெரியுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ட்ரை ஆன பிறகு அது எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி 3D எஃபெக்ட்லாம் பண்ணுறப்ப நல்ல பொசிஷன் கரெக்டாக இருக்கா, ஏன்னா நகர்ந்துடும், அது ஈஸியாக நகரும், சீக்கிரம் ட்ரை ஆகாதனால அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்தது வந்து 4 பிங்க் 4 கட் பேங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 பேங்கிள்ஸ்க்கு ஒரு டிசைன், இன்னும் 2 பேங்கிள்ஸ்க்கு ஒரு டிசைன், அந்த கான்செப்ட்டு. ஸோ இந்த 2 பேங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இருக்கும் ஒரு டிசைனாக. இதுக்கு வந்து செராமிக் ஸ்கொயரும் 3mm ரவுண்ட் செராமிக் கோல்டும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இது ஒரு சிம்பிளான டிசைன் தான். இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கீழே 3 3mm ரவுண்டும் மேலே வந்து 3mm 3 ரவுண்டும், ஒரு சின்ன டிசைன், அவ்வளோதான். அது இது வந்து நமக்கு சென்டரில் வரும். ஸோ அந்த பிங்க் கலர் வந்து அந்த கோல்டன் கலருக்கு எடுத்து காட்டும், அந்த மாதிரி. இது பாருங்கள், இது வந்து 4 கட் பேங்கிள்ஸ் அப்படிங்கிறதுனால மெலிசாக இருக்கும். இதுக்கு வந்து நல்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு வைங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வைக்கிறப்ப பெண்டாக இருக்க மாதிரி இருக்கும், அதாவது தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பொசிஷன் வச்சதுக்கப்புறமா மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஃப்ளாட் வரும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அலைன் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை பார்த்து ட்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் டிசைனா. இது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சிம்பிளான டிசைன் தான். இந்த பேங்கிளில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெவியாலாம் வராது. இது வந்து ஒரு 4 டைரெக்ஷனில் மட்டும் வரா மாதிரி இருக்கும். இதே மாதிரி பின்னாடி
அதுக்கு சென்டரில், அந்த பக்கம் சென்டரில், அவ்வளோதான் இந்த பேங்கிள் நமக்கு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வந்து இந்த பேங்கிள் வந்து நான் கொடுத்து முடிச்சாச்சு. ஆனால் இது இன்னும் க்ளூ இப்போ தான் போட்டிருக்கிறதுனால ட்ரை ஆகலை. நான் ஃபைனலாக ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கிட்ட தள்ளிட்டு மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா கரெக்டாக அது வந்து நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கும் டிசைன். இப்போ இருக்கிற ரிமைனிங் இருக்கிற 2 பேங்கிள்ஸில் வந்து இது என்ன டிசைன்னா வந்து நமக்கு ட்ராப் டிசைன் தான். நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், பிங்க் கலர் ட்ராப் டிசைன் வச்சு ஒரு 4 பேங்கிள். ஸோ அதே தான் இதுவும். இதில் என்ன பண்ண போகிறோன்னா செராமிக் கோல்டும் இடையில பாருங்கள், இதுவும் வந்து ட்ராப் வந்து செராமிக் கோல்டு, அதே ட்ராப் பிங்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 ட்ராப் செராமிக் கோல்டை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிங்க் ட்ராப், மறுபடியும் ஒரு 4 செராமிக் கோல்டு, மறுபடியும் ஒரு பிங்க் ட்ராப். ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நமக்கு பார்க்க வந்து கான்ட்ராஸ்டிங்காக நல்லா எடுத்து காட்டும். இது வந்து நமக்கு பார்டரில் வரும், எக்ஸ்ட்ரீம் பார்டர் பேங்கிள்ஸாக வரும் நமக்கு. பாருங்கள், சொன்ன மாதிரி வந்து அந்த மேலே இருக்கிற அந்த ட்ராப்பில் இருக்கிற மேலே இருக்கிற ஷார்ப் போர்ஷனை வந்து கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸோ இது மாதிரி தான் நான் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்க போகிறேன். 4 செராமிக், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு இந்த ஃபோக்கட் பேங்கிள்ஸில் ஆல்மோஸ்ட் 3/4 போர்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக அந்த பேங்கிள் ஃபிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் தான் தெரியும், நல்ல க்ளூ அப்ளை பண்ணி பண்ணுறப்ப நமக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி இந்த 2 பேங்கிள்லையும் நான் கொடுத்து முடிக்க போகிறேன். ரிமைனிங் இருக்கிறது 2 கோல்டனில் இருக்கிற 2 கட் பேங்கிள்ஸ். இதுக்கு வந்து இதுவும் நார்மல் டிசைன் தான், நம்ம யூஸ் பண்ண அதே ஸ்கொயரும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா, சென்டர் பேங்கிளில் நம்ம 3D எஃபெக்டில் லோட்டஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த கான்செப்ட் இங்கேயும் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா அது ஒரு செட்டில் ஃபுல்லாக. ஸோ அதே தான் 4 கார்னர்லேயும் பிங்க் ட்ராப் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, இப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம சென்டரில் வந்து மேலே ஒரு ட்ராப், கீழே ஒரு ட்ராப், மேலே பெட்டல்ஸ், கீழே லீவ்ஸ், அந்த மாதிரி வந்து லோட்டஸ் டிசைன் மாதிரி. ஒரே கலராக இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எந்த பக்கம் திருப்பினாலும் நமக்கு அந்த ஃப்ளார் கரெக்டாக கிடைக்கும். பட் கீழே வந்து லீவ்ஸ்க்கு வந்து நீங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக அந்த மேலே லோட்டஸ் தெரிகிற மாதிரி, கீழே லீவ்ஸ் தெரிகிற மாதிரி உங்களோட பொசிஷன் மாற்றி போட்டுக்கோங்க. பாருங்கள், ஸோ நம்ம சென்ட்ரல் பேங்கிளில் கொடுத்த மாதிரி இதுவும் கொடுத்துட்டு இதுக்கப்புறமா என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்மளோட செராமிக் கோல்டில் ஸ்கொயர் பேங்கிள்ஸை வந்து நம்ம அந்த 2 வச்சுட்டு வருவோம் பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது ஃபுல் பேங்கிள் வரும் நமக்கு, அதே கான்செப்ட் தான். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஃபுல் செட் பேங்கிளில் கொடுக்குறப்ப ஃபினிஷிங் மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லாஸ்ட்டாக எண்ட் ஆகிறப்ப கொஞ்சம் கேப் நமக்கு இதுவாகிறப்ப கொஞ்சம் ஸ்டோன்ஸுங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங் உங்களுக்கு. இந்த ஸ்கொயரில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகுந்துருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக அந்த ஸ்கொயர் வரா மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இது மாதிரி தான் இந்த 2 பேங்கிளையும் நான் வந்து ஃபுல் சர்க்கிள் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இதில் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ உங்களுக்கு க்ளூலாம் எதுவும் தெரியாது. நம்ம கொடுத்த அந்த 3D எஃபெக்ட் கொடுத்த சென்ட்ரல் பேங்கிள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த 2 ஃபோக்கட் பேங்கிள்ஸில் நம்ம 4 கார்னர்ஸில் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பேங்கிள்ஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ட்ராப் டிசைன் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட் பார்டர் பேங்கிள்ஸாக சொன்னோம் தெரியுமா, அது இது. இப்போ நம்ம அங்கே சென்ட்ரல் வந்து 2 கட் பேங்கிள்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே லோட்டஸ் டிசைன் வந்து ஃபுல் வந்து நம்ம ஸ்கொயரை கொடுத்தது. ஸோ இதை எப்படி அலைன் பண்ணலான்னு பாருங்கள் எப்படி வரும்ன்ட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு ஒரு ஹேண்டோட ப்ரைடல் செட், இது ஹெவியாக இருக்கும். இங்கே வந்து நான் வந்து கலர் காம்பினேஷன் வந்து சொன்ன மாதிரி டார்க் பிங்க்கும் கோல்டனும் நான் தீம் எடுத்திருக்கேன்.
ஸோ இந்த காம்போ வந்து உங்களோட சாரீக்கு என்ன மாதிரி கலரோ இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் a lot for watching. Have a great day.